வணக்கம் பிக்மை ஸ்டாக் சப்ஸ்கிரைபர்களே. மே 20ஆம் தேதி அன்னைக்கு மார்க்கெட்ல நடந்த அந்த பெரிய ரோலர் கோஸ்டர் ரைட் பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த அலசல்ல பார்க்க போறோம். காலையில ஓபனிங்ல 600 பாயிண்ட் சரிவு, ஆனா அடுத்த சில மணி நேரத்துல அப்படியே தலைகீழா மாறி மார்க்கெட் ரெக்கவர் ஆச்சு இல்லையா? அது எப்படி நடந்துச்சுன்னு ஒரு கம்ப்ளீட் பிரேக் டவுன் பார்க்க போறோம். வாங்க ஸ்ட்ரெயிட்டா விஷயத்துக்குள்ள போகலாம். சரி, இன்னைக்கு நாம என்னென்ன விஷயங்களை கவர் பண்ண போறோம்னா, அந்த பிரம்மாண்டமான மீட்சி, அதுக்கு காரணமான மேக்ரோ தடைகள், செக்டார் வாரியா நடந்த இழுபறி, முக்கியமா எந்தெந்த பங்குகள் மார்க்கெட்டை தூக்கி நிறுத்துச்சு, அப்புறம் டெக்னிக்கலா மார்க்கெட் நிலைமை இப்போ எப்படி இருக்கு, இது எல்லாத்தையும் தான் வரிசையா பார்க்க போறோம். முதல்ல அந்த வியத்தக சந்தை மீட்சியை பத்தி பாத்திரலாம். எல்லார் மனசுலயும் இருந்த ஒரு பெரிய கேள்வி, காலையில ஓப்பனிங்லயே 600 பாயிண்ட்ஸ்க்கு மேல சென்செக்ஸ் விழுந்தப்போ அவ்வளவுதான் இன்னைக்கு மார்க்கெட் கிராஷ்னு பலரும் பேனிக் ஆனாங்க. ஆனா வெறும் சில மணி நேரத்துல அந்த பெரிய பள்ளத்திலிருந்து சென்செக்ஸ் எப்படி வெளியே வந்துச்சு? இந்த 789 அப்படிங்கிற நம்பரை கொஞ்சம் கவனிங்க. அன்னைக்கு நாளோட லோவா 74,529 தொட்ட மார்க்கெட் அங்கிருந்து ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்து பாசிட்டிவ்ல முடிஞ்சது. அந்த லோல இருந்து பார்த்தா இது கிட்டத்தட்ட 789 பாயிண்ட்ஸ் ரெக்கவரி. காளைகளுக்கும் கரடிகளுக்கும் இடையில நடந்த நிஜமான யுத்தம் இதுதான். அன்றைய நாளோட நிகழ்வுகளை வரிசையா கவனிச்சோம்னா, காலையில 9:15க்கு ஓப்பனிங் பெல் அடிச்ச உடனே ஒரு பெரிய சரிவு, சென்செக்ஸ் 600 பாயிண்ட்ஸ்க்கு மேல டவுன். ஆனா மதிய நேரத்துல அப்படியே ஒரு பாட்டம் அவுட் ஆகி மார்க்கெட் ஸ்டெடியா ஆரம்பிச்சுது. கடைசியா மாலை 3:30 மணிக்கு க்ளோசிங் பெல் அடிக்கிறப்போ சென்செக்ஸ் 117 பாயிண்ட்ஸ் லாபத்துல டம்பீரமா முடிஞ்சுது. ஒரு பெர்ஃபெக்ட் வி ஷேப் ரெக்கவரி. சரி, காலையில எவ்ளோ பெரிய சரிவு வர என்ன காரணம்? அந்த மேக்ரோ தடைகள், அப்புறம் குளோபல் மார்க்கெட் நிலவரம் என்னன்னு இப்ப பாப்போம். காலையில மார்க்கெட்டை பயமுறுத்தினதுக்கு முக்கிய காரணமே குளோபல் பிரஷர் தான். அமெரிக்கா ஈரான் மோதல் பேச்சுவார்த்தைகள் முடங்கி போனது, கச்சா எண்ணெய் விலை பீப்பாய்க்கு $110 தாண்டி போனது. இது பத்தாதுன்னு அமெரிக்காவோட 30 ஆண்டு பாண்ட் ஈல்ட் 19 வருஷத்துல இல்லாத அளவுக்கு உச்சத்தை தொட்டது. இந்த மாதிரி டென்ஷனான நியூஸ் வந்ததால செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மட்டும் எஃப்ஐஐகள் $254 மில்லியன் அளவுக்கு பங்குகளை வித்து தள்ளிட்டாங்க. இந்த மாபெரும் செல்லிங் பிரஷர் தான் அந்த காலை நேர வீழ்ச்சிக்கு அடித்தளம். இதோட எஃபெக்ட் கரன்சி மார்க்கெட்லயும் எதிரொலிச்சது. அமெரிக்கா டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரொம்பவே வீழ்ச்சியடைஞ்சு இன்ட்ராடேல 96.96 அப்படிங்கிற ஒரு புதிய ரெக்கார்ட் லோவை தொட்டது. இது இறக்குமதி பணவீக்கத்தை அதிகமாக்கிடுங்கிற பயம் மார்க்கெட் சென்டிமெண்ட்டை ரொம்பவே பாதிச்சுது. அடுத்து எந்தெந்த துறைகள் மார்க்கெட்டை மேல தூக்குச்சு, எதெல்லாம் கீழே இழுத்துச்சுன்னு அந்த செக்டார் ரீதியான இழுபறிய பார்க்கலாம். மதியத்துக்கு மேல ஒரு சுவாரஸ்யமான ட்ரெண்ட் உருவாச்சு. ஒரு பக்கம் ஆட்டோ, எனர்ஜி மற்றும் பவர் செக்டார்ஸ் எல்லாம் மார்க்கெட்டை வெறித்தனமா மேல கொண்டு போனாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா எஃப்எம்சிஜி, மீடியா அப்புறம் ரியல் எஸ்டேட் துறைகள்லாம் கடும் அழுத்தத்துல மார்க்கெட்டை கீழே இழுத்துட்டு இருந்தாங்க. ஒரு ரியல் டக் ஆஃப் வார் அன்னைக்கு நடந்துச்சு. இப்போ இந்த துறைகளுக்குள்ள எந்தெந்த முன்னணி பங்குகள் இந்த மாற்றங்களுக்கு காரணமா இருந்துச்சுன்னு கொஞ்சம் ஜூம் இன் பண்ணி பார்ப்போம். நிஃப்டிய மேல கொண்டு போன ஹீரோஸ் யாரு, கீழே இழுத்த வில்லங்கள் யாருன்னு பார்த்தோன்னா, ஹிண்டால்கோ, ரிலையன்ஸ், பஜாஜ் ஆட்டோ இவங்கெல்லாம் நல்ல லாபத்துல முடிஞ்சாங்க. ஆனா பாரத் எலக்ட்ரானிக்ஸ், டாடா ஸ்டீல், டெக் மஹிந்திரா பங்குகள் நஷ்டத்தை சந்திச்சு இண்டெக்ஸை கீழே இழுத்துச்சு. இதுல முக்கியமா சொல்லணும்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தாங்க அன்றைய நாளோட நிஜமான ஹீரோ. காலையில நடந்த குழப்பத்துல மார்க்கெட் மூழ்காம தடுத்த நங்கூரமே ரிலையன்ஸ் தான். கிட்டத்தட்ட 3% உயர்ந்த ரிலையன்ஸ் பங்கு தனியாலா நிஃப்டியோட ஏற்றத்துக்கு 41 பாயிண்ட்ஸுக்கு மேல கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு. நினைச்சு பாருங்க. அதே போல மதிய நேர மீச்சில ஹிண்டால்கோவும் ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுச்சு. அமெரிக்காவில் இருக்கிற அவங்களோட துணை நிறுவனமான நாவலிஸ் நல்ல ஆபரேட்டிங் ப்ராஃபிட்டை பதிவு செஞ்ச செய்தியால ஹிண்டால்கோ பங்கு ஒரே நாள்ல 3% வரைக்கும் ஜம்ப் ஆச்சு. ஆனா மறுபக்கம் ரிசல்ட் சரியில்லாத சில பங்குகளை மார்க்கெட் கடுமையா தண்டிச்சதையும் நாம பார்த்தோம். உதாரணத்துக்கு பாரத் எலக்ட்ரானிக்ஸ், அவங்களோட Q4 நெட் ப்ராஃபிட் growth கடந்த 13 காலாண்டுகள்ல இல்லாத அளவுக்கு ரொம்ப ஸ்லோவா இருந்ததால அந்த பங்கு கிட்டத்தட்ட 3% சரிவை சந்திச்சது. மதியத்துக்கு அப்புறம் ஒரு சூப்பரான ரெக்கவரி வந்தாலும் இனி வரும் நாட்கள்ல மார்க்கெட் ஏன் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிறத ஜியோஜித் இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட ரிசர்ச் ஹெட் வினோத் நாயர் அழகா சொல்லியிருக்காரு. ரூபாயின் மதிப்பு தொடர்ந்து சரியிறதும், கச்சா எண்ணெய் விலை அதிகமா இருக்கிறதும் பணவீக்கத்தை அதிகப்படுத்தி நிறுவனங்களோட மார்ஜின் லாபத்தை குறைச்சிடுவோங்கிற பயத்தை இன்னும் தக்க வச்சிருக்குன்னு அவர் சொல்றாரு. இது ரொம்பவே கவனிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட். சரி, இப்போ ஃபைனலா இந்த வாலட்டிலிட்டி எல்லாம் டெக்னிக்கலா மார்க்கெட்டோட அடுத்த கட்டத்துக்கு என்ன சொல்லுதுன்னு பாப்போம். டெக்னிக்கல் அனலிஸ்டுகள் கணிப்புப்படி அடுத்த சில ட்ரேடிங் செஷன்ஸ்க்கு நீங்க வாட்ச் பண்ண வேண்டிய முக்கியமான லெவல்ஸ் இதுதான். நிஃப்டிக்கான உடனடி சப்போர்ட் 23,500ல இருந்து 23,450க்குள்ள இருக்கு. ஒருவேளை இந்த லெவல் உடைஞ்சதுன்னா மார்க்கெட் 23,300 வரைக்கும் சரிய வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் மேல போச்சுன்னா 23,800ல இருந்து 23,850
ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸா இருக்கும். இப்போ உங்களுக்கான கேள்வி, இந்த 789 பாயிண்ட் ரெக்கவரி அப்படிங்கிறது ஒரு டெட் கேட் பவுன்ஸ் தானா? அதாவது பெரிய சரிவுக்கு நடுவுல வர்ற ஒரு சின்ன ஏமாற்ற ஏற்றமா? இல்ல இதுதான் தொடர்ச்சியான புல்ரனோட ஆரம்பமா? உங்களுடைய கணிப்பு என்னன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நாம விவாதிப்போம். இந்த அலசல முடிக்க முன் எங்களின் வழக்கமான செபி பொறுப்பு திறப்பு. நாங்கள் செபியில் பதிவு செய்யப்பட்ட நிதி ஆலோசகர்கள் கிடையாது. இந்த அலசல் முற்றிலும் உங்களுடைய கல்வி மற்றும் தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே. எந்த ஒரு முதலீட்டு முடிவை எடுக்கும் முன்பும் உங்களுடைய சொந்த ஆராய்ச்சியை கண்டிப்பா பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த மார்க்கெட் அலசல்ல சந்திப்போம்.